கால்ல விழுக வைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி நடத்துவாங்க? துணை முதல்வர் உதயநிதி காலில் மூத்த நிர்வாகி ஒருவர் விழுந்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். எல்லா இடத்துலயும் நடத்துற வேலை தான் அது. 65 வயதை கடந்த நபர் ஒருவர் உதயநிதி காலில் விழுகிறார். திராவிட மாடலுடைய சுயமரியாதையை நம்முடைய துணை முதல்வர் இளவரசர் வெளிக்காட்டிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இவங்க அடிமையாக ஒரு சமுதாயத்தை வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கட்சியில மூத்த உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியா இருந்தவர் கூட வெளிப்படையா இத்தனை பேர் மக்கள் முன்னால காலில் விழுக வைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி நடத்துவாங்க? இதுதான் சுயமரியாதை. சுயமரியாதை என்கின்ற பெயரை கொண்டு தமிழக மக்களை அடிமைப்படுத்துகின்ற வேலையை தான் திமுக கட்சி பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு தலைவரை மரியாதை நிமித்தமா நடத்துறதுங்கிறது வேற. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இதை தாண்டி என்ன ஸ்டேச்சருங்க? அப்படியே காலில் விழுந்தா கூட பதற வேண்டாமா? என்னமோ ஒரு என்ஜாய் பண்ணி நிக்கிறாருங்க. சினிமாவோட ஒரு வேலை நடிச்சிட்டாரு. இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. நான் பொதுவா சொல்றேன், காலில் விழணும்னு சொன்னா அந்த மரியாதை. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறது சுயமரியாதை என்கே பேசுகின்ற இயக்கம். நான் கேக்குறேன், நாங்க ஒரு சன்னியாசி கால 15 வயசுல இருக்கிறவங்க கால கூட விழுகிறோம். மரியாதை இதெல்லாம் இருக்கு. அதனால யார் கால விழறீங்க, யாரு விழறாங்க அப்படிங்கறதாங்க அது முக்கியம். நான் இதுல எந்த கருத்தை என்னோட கருத்தை சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கால விழுகிற கலாச்சாரம் என்பது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.